வெண்முரசு. சென்னா வேங்கை 7. வாசிப்பது சந்தீப். சாத்யகி கிளம்பி மாளிகையிலிருந்து வெளியே வந்து புரவியில் ஏறும்பொருட்டு காலை தூக்கி சேணத்தில் வைத்தபோது ஓர் எண்ணம் எழுந்தது. புரவி உபப்பிலாவியத்தின் கோட்டையைக் கடந்ததும் நேராகச் செல்லும் மையப் பாதையில் இருந்து விலகி பக்கவாட்டில் சென்ற சாலையில் பெருநடையாக விரைந்தான். அது படைநகர்வுக்கென உருவாக்கப்பட்ட சாலை. மலைப்பாறைகளைப் போட்டு யானைகள் தூக்கி இடித்து பெருங்கற்களால் இறுக்கி உருவாக்கப்பட்டது. அதன் இருமருங்கும் குறுங்காடு முழுக்க படைகளின் பாடிவீடுகள் செறிந்திருந்தன. குரலோசைகளின் முழக்கமும் வண்டிகளும் படைக்கலங்களும் பிறவும் எழுப்பிய ஓசைத்திரளும் எங்கும் அசைந்த எரிபந்தங்களும் அவ்வொளியில் எரியெனத் தெரிந்த பாடிவீட்டுச் சுவர்களின் பரப்புமாக அது ஒரு பெருநகரின் மைய வீதி என்றே தோன்றியது. பாஞ்சாலப் படைகளின் முகப்பில் அவர்களின் விற்கொடி பறந்தது. சாத்யகி முகப்பிலிருந்த படைவீட்டின் காவலனிடம் அவன் திருஷ்டத்யும்னை சந்திக்க விழைவதை அறிவித்தான். வீரன் உள்ளே சென்றதுமே பாடிவீட்டுக்குள் இருந்து துருபதரின் இளையவரான சத்யஜித்தும் மைந்தன் சித்ரகேதுவும் வெளியே வந்தார்கள். சத்யஜித் உவகையுடன் சிரித்தபடி வணங்கி அருகணைந்து, வருக யாதவரே, எங்கள் படையில்லத்திற்கு நீங்கள் வந்தது நல்லிகழ்வு என்றார். சித்ரகேது எண்ணியிருக்கவில்லை. ஒருமுறை உங்களை அழைத்து படையமைப்பை காட்ட வேண்டும் என இளையவன் சொல்லிக் கொண்டிருந்தான் என்றான். பந்தங்களின் செவ்வொளியில் அவர்களின் பற்களும் வெண்விழிகளும் மின்னின. சாத்யகி குழப்பமான முகத்துடன், ஆம், நான் வர எண்ணினேன். இப்போது இந்திரபிரஸ்தத்திற்கு கிளம்பிக் கொண்டிருக்கிறேன். அதற்கு முன் பாஞ்சாலரை சந்தித்துவிட்டுச் செல்லலாம் என்று எண்ணினேன் என்றான். பாடிவீட்டில்தான் இருக்கிறான். இளையவன் உடன் வந்து தங்களுக்குக் காட்டுவான் என்றார் சத்யஜித். இல்லை, ஏவலர் எவரேனும் வந்தால் போதும் என்றான் சாத்யகி. தங்களை ஏவலருடன் அனுப்புவதா? இளையோனே, செல்க என்று சத்யஜித் சொன்னார். சாத்யகி தவிப்புடன் அவர்களின் முகங்களை பார்த்தான். சித்ரகேது, வருக யாதவரே என புரவி நோக்கிச் சென்றான். செல்லும் வழியில் சாத்யகி ஒரு சொல்லும் உரைக்கவில்லை. மணப்பேச்சு இளையவருக்கும் இளவரசருக்கும் தெரிந்திருக்கவில்லை என்று அவன் எண்ணினான். அவர்களிடம் விழிமாறுபாடுகள் இல்லை. தெரிந்தால் அவர்கள் எப்படி எதிர்வினை புரிவார்கள்? இருமருங்கும் விரிந்திருந்த பாஞ்சாலப் படைகளை நோக்கிக் கொண்டே சென்றான். அவற்றிலிருந்து முற்றொழுங்கு அவனை அச்சுறுத்தியது. விழிதொடும் தொலைவு வரை இருந்த பந்தங்கள் பெருநகர் ஒன்று பற்றிக் கொண்டு விட்டதெனக் காட்டின. ஆனால் வகுத்துக் கோடிட்டு நிறுத்தப்பட்ட தழல் அது. பாண்டவர்களின் படைகளில் எங்கும் அத்தகைய ஒழுங்கு இருக்கவில்லை. கிராதர்களும் நிஷாதர்களும் வெறும் ஆள்கூட்டம். அரக்கரும் அசுரரும் ஒழுங்கமைந்த படைகள் என்றாலும் அவற்றில் ஒரு ததும்பல் இருந்து கொண்டிருக்கும். தொல்குடி க்ஷத்திரியர் போருக்கென வாழ்ந்தவர் என சாத்யகி எண்ணிக்கொண்டான். திருஷ்டத்யும்னின் பாடிவீடு ஓர் அரண்மனையளவுக்கே பெரிதாக இருந்தது. விற்கொடி துவண்ட பெரிய மூங்கில் கொடிமரத்திற்கு கீழே 4 தேர்களும் 7 புரவிகளும் பந்த வெளிச்சத்தில் மெல்ல அதிர்ந்தபடி நின்றிருந்தன. காவலர் தலைவன் அவர்களைக் கண்டதும் சிறிய குழாய்க்கருவியை ஊதி அறிவிப்பை எழுப்பிவிட்டு வரவேற்கும் பொருட்டு முன்னால் வந்தான். சித்ரகேது காவலர் தலைவரிடம் சாத்யகியின் வரவை அறிவித்தான். அவன் உள்ளே சென்றதும், நான் விடை கொள்கிறேன் யாதவரே. பிறிதொரு நாள் நான் அழைத்துச் சென்று எங்கள் படையணிகளைக் காட்டுகிறேன் என்றான். இளையவனானாலும் அவன் படைத்தலைவன், நான் அவனுக்குக் கீழே படை கொண்டு செல்பவன் என்றபின் புரவியைத் திருப்பினான். ஓசையுடன் கதவு திறந்து திருஷ்டத்யும்னன் கைகளை விரித்தபடி வெளியே வந்தான். வருக யாதவரே, ஒவ்வொரு நாளும் இங்கே உங்கள் வருகை நிகழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். வருக என்று தோள் தொட்டு அணைத்துக் கொண்டான். சாத்யகி அவனைத் தழுவி, இங்கிருக்கிறீர்கள் என்று அறிவேன். நான் ரிஷபவனத்திலிருந்து இன்றுதான் வந்தேன் என்றான். வருக என்று திருஷ்டத்யும்னன் அவனை உள்ளே அழைத்துச் சென்றான். சாத்யகி, நான் இவ்வழி இப்படியே இந்திரபிரஸ்தத்திற்கு செல்வதாக இருக்கிறேன். அதற்கு முன் உங்களிடம் பேசிவிட்டுப் போக வேண்டும் என்று தோன்றியது என்றான். ஆம், சொன்னார்கள். புலரிக்கு முன்னரே கிளம்பிவிட்டீர்கள் என்றான் திருஷ்டத்யும்னன். புலரிக்காக காத்திருக்க முடியாது. நீங்கள் இரவுறங்குவதில்லை என்று அறிவேன் என்றான் சாத்யகி.
பாடிவீட்டின் மென்மையான பலகை சுவருக்கு அப்பால் பேச்சொலி கேட்டது. ஏவலன் வந்து மூத்தவர் என்றான். வரச் சொல்க என்றான் திருஷ்டத்யும்னன். மூத்தவர்கள் துணைப்படைத் தலைவர்களாக பணிபுரிகிறார்கள் என்று அறிந்தேன் என்றான் சாத்யகி. திருஷ்டத்யும்னன் ஆம், போரில் திறன் மட்டுமே அளவீடு என்றான். கதவு திறந்து உத்தமோஜன் உள்ளே வந்து வணங்கினான். அவனை சாத்யகி பார்த்திருக்கவில்லை என்றாலும் திருஷ்டத்யும்னனின் முகத்தை அடையாளம் கண்டான். என் மூத்தவர் உத்தமோஜன். இவரும் இவருக்கு இளையவராகிய வெறிகரம்தான் இங்கே என் நேருதவிக்கு இருக்கிறார்கள். யுதாமன்யுவும் சுரதனும் தந்தையுடன் உள்ளனர் என்றான் திருஷ்டத்யும்னன். பாஞ்சாலத்தில் எவர் இருக்கிறார்கள் என்று சாத்யகி கேட்டான். சத்ருஞ்சயனும் ஜனமேஜயனும் அங்கிருப்பார்கள். அவர்கள் நகர் நீங்காது காக்க வேண்டுமென்பது ஆணை என்றான் திருஷ்டத்யும்னன். உத்தமோஜன் சுமித்ரனும் பாஞ்சாலியனும் அசுரர் படைப்பிரிவுகளுக்கு தலைமை கொள்கிறார்கள். க்ஷத்ரிய தலைமை இன்றி அவர்களால் அணிவகுக்க முடிவதில்லை என்றான். பிரியதர்சனும் துவஜசேனனும் என் படைகளுடன் உள்ளனர். என் இளையோன் குமாரதேவனும் உடனுள்ளான். எங்கள் மைந்தர்களும் போருக்கெழுந்துள்ளனர் என்றான் திருஷ்டத்யும்னன். சாத்யகி நன்று, போரினூடாகவே க்ஷத்ரியர் புகழ்பெற இயலும் என்றான். உத்தமோஜன் திருஷ்டத்யும்னனிடம் படைப்பிரிவுகளுக்கான ஆணைகள் அனுப்பப்பட்டுவிட்டன. இன்று அந்தியில் படைக்காட்சிக்கு நீ செல்ல இயலுமா என்றான். இல்லை, நான் இன்று அரசியை சந்திக்கச் செல்கிறேன் என்று திருஷ்டத்யும்னன் சொன்னான். நன்று, அதைக் கேட்கவே வந்தேன் என்றான் உத்தமோஜன். மைந்தரை வரச் சொல்க மூத்தவரே என்று திருஷ்டத்யும்னன் சொன்னான். ஆம் என்று சொல்லி சாத்யகியை வணங்கி வெளியே சென்றான் உத்தமோஜன். பாஞ்சாலரே, நான் உங்களை சந்திக்க வந்தது எதன் பொருட்டென்று அறிந்திருப்பீர்கள் என்றான் சாத்யகி. ஆம், சற்று முன்னர் பாஞ்சாலத்தரசியின் தூது வந்தது. அது செய்தியறிவிப்பு அல்ல, ஆணை. அதை எந்தையும் மீற முடியாது என்றான் திருஷ்டத்யும்னன். நான் அதைப் பற்றிப் பேசவே வந்தேன் என்ற சாத்யகி மூச்சுத் திணறினான். அவ்வெண்ணத்தை நான் சரியாக சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை என்றபின் குழம்பி தொடர்பே இல்லாமல் என் மைந்தரை இன்று பாஞ்சாலத்து அரசி இரவு விருந்துக்கு அழைத்திருக்கிறார்கள் என்றான். திருஷ்டத்யும்னன் ஆம், என் மைந்தரும் கிளம்பிச் சென்று கொண்டிருக்கிறார்கள். நானும் செல்ல வேண்டும். இங்கே சற்று பணி உள்ளது. அதை முடித்துவிட்டு விருந்து முடிவதற்குள் சென்று விடுவேன் என்றான். சாத்யகி தொடர்ச்சியை உருவாக்கிக் கொண்டான். பாஞ்சாலரே, உங்கள் குடியுடன் மணவுறவென்பது யாதவர்களுக்கு இறைக்கொடை போல. உங்கள் மகள் என் இல்லத்தவளாவதை நான் திருவழுகை என்றே கருதுகிறேன். ஆனால் என்றபின் நாம் எவ்வகை நண்பர்கள் என நாம் அறிவோம். நம் நட்பின் பொருட்டு நீங்கள் இதை ஒப்ப வேண்டியதில்லை. உங்கள் குடிமேன்மைக்காக நீங்கள் இதை மறுப்பதை நான் புரிந்து கொள்வேன். அம்முடிவை நீங்கள் எடுத்தால் உங்கள் அணுக்க நண்பனாக நான் அதை முற்றாக ஆதரிப்பேன் என்றான். திருஷ்டத்யும்னன் சீற்றத்துடன் கைவீசி என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்றும் முதிராதவராகவே இருக்க எண்ணமா என்றான். சாத்யகி இல்லை என்றான். இதைப் பற்றி பேச வேண்டியதில்லை. நீங்கள் இனி பாரதவர்ஷத்தை ஆளப்போகும் இளைய யாதவரின் குலம். அவ்வெண்ணமாவது உங்களுக்கு வேண்டும் என்றான் திருஷ்டத்யும்னன். சாத்யகி உளம் விம்ம ஆம் என்றான். என் நண்பருக்கு மகள் கொடை அளிக்கும் நற்பேரென்றே கருதுகிறேன். அதையே அரசியிடமும் தெரிவித்தேன் என்று திருஷ்டத்யும்னன் சொன்னான். தங்கள் தந்தை என்று சாத்யகி தொடங்க அவருக்கும் அதே எண்ணம்தான். மூத்தோர் எவருக்கும் மாற்று எண்ணம் இல்லை என்றான் திருஷ்டத்யும்னன். சாத்யகி பெருமூச்சு விட்டான். அவன் நெஞ்சு விம்மிக் கொண்டிருந்தது. அங்கிருந்து அப்படியே எழுந்து சென்றுவிட வேண்டும் என்று தோன்றியது. திருஷ்டத்யும்னன் நான் உங்களை சந்திக்க விரும்பியது வேறொன்றின் பொருட்டு என்றான். நான் விரைந்த பயணமாக காம்பில்யம் வரை சென்று மீள எண்ணுகிறேன். சாத்யகி நோக்க அவளை சந்திப்பதற்காக என்றான். சாத்யகி புன்னகைத்தான். அவளிடம் விடை பெற வேண்டும். பெண் என உண்மையில் அவளிடம் மட்டுமே நான் கடன் கொண்டிருக்கிறேன் என்றான் திருஷ்டத்யும்னன். சாத்யகி சிரித்தபடி ஒவ்வொரு ஆணும் ஏதோ ஒரு பெண்ணுக்கு மட்டும் திருப்ப முடியாதபடி கடன்பட்டிருப்பான் என்பார்கள் என்றான். ஆம்,
நான் சுஃப்ரைக்கு என்ற திருஷ்டத்யும்னன், நீங்கள் என்றான். எனக்கு எவரிடமும் கடன் இல்லை. அடிமைகளுக்கு கடன் கொள்ளும் உரிமை இல்லை என்றான் சாத்யகி. சென்று அவளிடம் சொல்ல வேண்டும், மறுபிறப்பென ஒன்று உண்டு என. அவ்வளவுதான் என்றான் திருஷ்டத்யும்னன். கதவு திறந்து இளையவர்கள் 4 உள்ளே வந்தனர். சாத்யகி எழுந்து அவர்களில் இளையவன் தோளைத் தொட்டு தன்னருகே இழுத்துக்கொண்டு, இவன் கடைமைந்தன் அல்லவா? இவன் பெயர் மனாதன்தானே என்றான். ஆம், இங்கு வந்து சில நாட்களே ஆகின்றன. இங்கே நிறைய விளையாட்டு உள்ளது என்னும் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் என்றான். மனாதன் குனிந்து சாத்யகியை கால் தொட்டு வணங்கினான். நலம் சூழ்க, வெற்றியும் புகழும் திரள்க என சாத்யகி வாழ்த்தினான். மூத்தவன் திருஷ்டகேது, அடுத்தவன் க்ஷத்ரதர்மன், மூன்றாமவன் க்ஷத்ரஞ்சயன் என்று திருஷ்டத்யும்னன் அறிமுகம் செய்தான். அவர்கள் கால் தொட்டு வணங்க சாத்யகி அவர்களை வாழ்த்தினான். இன்று உங்கள் மைந்தர்களை சந்திக்கவிருக்கிறோம் தந்தையே என்றான் திருஷ்டகேது. ஆம், அவர்கள் யாதவர்கள்? அரச முறைமை அறியாதவர்கள். நட்பின் பொருட்டு நீங்கள் எல்லை கடக்க வேண்டும் என்றான் சாத்யகி. இந்த பதற்றத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று திருஷ்டத்யும்னன் சொன்னான். நான் கிளம்புகிறேன். நலம் சூழ்க என சாத்யகி எழுந்து கொண்டான். இந்திரபிரஸ்தத்தை நெருங்கும் வரை அது அஸ்தினபுரியின் ஆட்சியின் கீழ் உள்ளதென்பதையோ, போர் அணுகிக் கொண்டிருக்கும்போது பாண்டவர் தரப்பின் படைத்தலைவனாகிய அவன் அந்நகருக்குள் நுழைவது இயலாதென்பதையோ சாத்யகி எண்ணியிருக்கவில்லை. விரல் தொட்டதும் கிளம்பும் அம்பென ஆணை பெற்றதுமே செயலாற்றத் தொடங்குவதே அவன் இயல்பு. உபப்பிலாவியத்திலிருந்து கிளம்பி புறவிகள் மட்டுமே செல்லத்தக்க ஊடுவழிகளினூடாக மலைகளில் ஏறியிறங்கி ஓடைகளைக் கடந்து 2 இடங்களில் தோணிகளில் புறவியை ஏற்றி மறுபக்கம் சென்று 3ஆம் நாள் முன்னிரவில் இந்திரபிரஸ்தத்தின் புற எல்லையை அடைந்தான். இந்திரபிரஸ்தம் அணுகுகிறது என்று அறிந்த பின்னரே அதற்குள் நுழைவதெப்படி என்ற எண்ணங்கள் உருவாயின. புறவியை இழுத்து விரைவழியச் செய்து நிறுத்தி அதன்மேல் அமர்ந்தபடி எண்ணத்தில் ஆழ்ந்தான். பின்னர் அருகிலிருந்து சிறு சுனையில் புறவியை நீரிருந்துவிட்டு மரத்தடியில் கால் நீட்டி அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டான். இந்திரபிரஸ்தத்தை சுற்றி கௌரவர்களின் பெரும்படை நிற்குமென்பதில் ஐயமில்லை. யுதிஷ்டிரர் எடுக்கத்தக்க படை நகர்வுகளில் ஒன்று விரைந்த தாக்குதலினூடாக இந்திரபிரஸ்தத்தை கைப்பற்றிக் கொள்வது. அங்கு மீண்டும் முடிசூடிக்கொண்டு தன்னை அரசனென அறிவித்து குருக்ஷேத்திரத்திற்கு படை கொண்டு சென்றால் அஸ்தினபுரியின் வைதிகர்களும் அவரை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அது பாண்டவ படைகளுக்கும் ஒரு உளத்தூண்டுதலாக அமையும். அதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள். அவ்வாறு முறைமை மீறி படை கொண்டு செல்வது யுதிஷ்டிரரின் இயல்பல்ல எனினும் அதற்கான எந்த வாய்ப்பையும் சகுனியும் கணிகரும் அளிக்கப் போவதில்லை. எண்ண எந்த வழியும் அவனுக்கு புலப்படவில்லை. இந்திரபிரஸ்தத்திற்கு காவல் நிற்கும் அஸ்தினபுரியின் படைவீரர்களுக்கு தன் முகம் அறிமுகமாகியிருக்காது என்பதொன்றே ஆறுதலளிப்பதாக இருந்தது. அப்படைகளில் யாதவர்கள் இருந்தார்கள் என்றால் அதுவும் பொய்க்கும். ஆனால் இந்திரபிரஸ்தத்திற்கு காவலாக யாதவ படைகளை ஒருபோதும் அஸ்தின்புரியிலிருந்து அனுப்ப மாட்டார்கள் என்று தோன்றியது. அவர்களின் மீது அத்தனை நம்பிக்கையை கணிகர் கொள்ள வாய்ப்பில்லை. இந்திரபிரஸ்தத்திற்கு வந்து நோக்கிய பின் அதுவும் யாதவர்களின் நகரமே என்று அவர்கள் எண்ணக்கூடும். அதை உரிமை கொள்ளும் கனவு அவர்களில் எழலாம். அனைத்து கோணங்களிலும் எண்ணி சலித்த பின்னரும் ஒரு வழியும் தோன்றாமல் சாத்யகி எழுந்தான். புறவி நீரருந்திவிட்டு குறுங்காட்டுக்குள் மேய்ந்து கொண்டிருந்தது. அவன் எழுந்ததை உணர்ந்து திரும்பி நோக்கி என்ன என்று கேட்டது. வாயிலிருந்த புல்லை மென்றபடி மீண்டும் குனிந்து விலா சிலிர்க்க மேய்ந்தது. அவன் அதை அணுகி கடிவாளத்தைப் பற்றி ஏறி அமர்ந்த கணம் ஒன்று தோன்றியது. அவன் இந்திரபிரஸ்தத்திற்கு கிளம்பிச் செல்ல வேண்டுமென்று ஆணையிட்டபோது இளைய யாதவர் அந்நகருக்குள் நுழைவதைக் குறித்தோ மாயையுடன் மீள்வதைக் குறித்தோ எதுவும் சொல்லவில்லை. அவர் அவ்வாறு சொல்லாததே அவர் அனைத்தையும் முன்னரே உணர்ந்து வகுத்திருந்தார் என்பதற்கு சான்று. எப்போதும் செயலனைத்தையும் அவருக்கு அளித்து ஆற்றுவதொன்றே தன் கடனெனக் கொள்வது அவன் இயல்பு. இதுவும் அவ்வாறே. செய்வதற்கொன்றே தொடுக்கப்பட்ட அம்பு இலக்கு நோக்கிச் சென்று தைப்பது போல் இந்திரபிரஸ்தத்தை அணுகுவது.
அவன் இந்திரபிரஸ்தத்தின் முதற்காவல் மாடம் இருந்து குறுங்காட்டின் எல்லைக்குள் வந்தபோது காட்டுக்குள்ளிருந்து மெல்லிய சீழ்க்கையொலி கேட்டது. யாதவர்களுக்குரிய குழு குறி அது என்பதனால் அவன் புறவிக் கடிவாளத்தை இழுத்து நிறுத்தினான். புதர்களுக்குள்ளிருந்து அஸ்தினபுரியின் படைவீரர்களுக்குரிய ஆடை அணிந்த 2 வீரர்கள் தோன்றி அவனை அணுகினர். அவன் குழுக்குறிச் சொற்களால் அவர்கள் எவரென்று வினவினான். அதே சொற்களால் இளைய யாதவரால் அமர்த்தப்பட்ட ஒற்றர்கள் என்றனர். பெயர்களைச் சொல்லி அறிமுகம் அளிக்கவில்லை. இந்திரபிரஸ்தத்திற்குள் எவ்வாறு நுழைவதென்று எண்ணிக்கொண்டிருந்தேன் என்று சாத்யகி சொன்னான். தாங்கள் உள்ளே சென்று மீள்வதற்குரிய அனைத்தும் இங்கு முன்னரே ஒருக்கப்பட்டுவிட்டன சிற்றரசே என்று யாதவன் சொன்னான். இந்தக் காடு எங்கள் கூர்நோக்கில் உள்ளது. வருக என்று அழைத்துச் சென்றான். புறவியிலிருந்து இறங்கி புதர்களுக்குள் மிக மெல்ல ஊர்ந்து அவர்கள் சென்றனர். குறுங்காடு மேலும் மேலும் அடர்ந்து கொண்டது. அதன்மேல் காற்று ஓடிக்கொண்டிருந்தது. அங்கிருந்த சிறிய ஆலயமொன்றை அடைந்ததும் இங்கிருந்து நகருக்குள் நுழைவதற்கான சுரங்கப்பாதை உள்ளது என்று முதல் ஒற்றன் சொன்னான். நெடுந்தொலைவாயிற்றே என்று சாத்யகி கேட்டான். இல்லை, கிழக்காகச் சென்று நகருக்குள் நுழைந்து அரண்மனைக்கு வடக்கே உள்ள கொற்றவை ஆலயத்திற்குப் பின் திறக்கும். அங்கு உங்களைக் காத்து போசகராக பணிபுரியும் நமது ஒற்றர் இருப்பார் என்றான். சாத்யகி இவ்வாறு கிழக்காகச் சென்றால் வழியில் யமுனை குறுக்கே வரும் என்றான். யமுனைக்கு அடியில் இந்தப் பாதை செல்கிறது என்றான் ஒற்றன். சாத்யகி திகைத்து உதடுகள் பிரிய நின்றான். அஞ்ச வேண்டாம் சிற்றரசே. நதிப்படுகைக்கு அடியில் முற்றிலும் கற்களாலான குகைப்பாதை உள்ளது. அதன் பொருத்துகள் அனைத்தும் செம்பு உருக்கி இணைக்கப்பட்டவை. உள்ளே ஒரு துளி ஈரத்தை நீங்கள் உணரமாட்டீர்கள் என்று 2ஆம் ஒற்றன் சொன்னான். அவர்களுடன் சிற்றாலயத்திற்குள் சாத்யகி நுழைந்தான். அங்கிருந்த சிற்பப் பொறியை விலக்கி தரையில் வேயப்பட்டிருந்த கற்பலகை மேலெழ வைத்தான் ஒற்றன். சிறிய கற்படிகள் இருளுக்குள் இறங்கிச் சென்றன. நீங்கள் நுழைந்ததுமே இதை மூடிவிடுவோம். உள்ளே மிதமான வெளிச்சமும் மூச்சுக்குரிய காற்றும் உண்டு என்றான் ஒற்றன். 2ஆம் ஒற்றன் குடிநீர் நிறைந்த தோல்பையையும் புகையிலாது மூன்னையில் எரியும் பீதர் நாட்டு கைவிளக்கையும் அளித்தான். சாத்யகி தலையசைத்து படிகளிலிறங்கி உள்ளே சென்றான். மேலே சுரங்க வழி மூடப்பட்டது. இருவர் உடல் தொடாமல் செல்லுமளவுக்கு அகலம் கொண்டிருந்தது அப்பாதை. சுவர்களின் மேல்வளைவும் தரையும் கருங்கற்களால் ஆனவை. கற்கள் ஒன்றுக்கொன்று இடைவெளி இல்லாமல் மிகச் சரியாக பொருத்தப்பட்டிருந்தன. சிறிய வளைகளினூடாக காற்று உள்ளே வந்தது. பீதர் நாட்டுக் கைவிளக்கில் வெண்ணிறப் பளிங்கு குழாய்க்குள் சுடர் எரிந்தது. அப்பளிங்கு குழாயே அசைவிலாச் சுடர் என விழுந்தது. செல்லுந்தோறும் அந்தப் பாதைக்கு மேலும் அணுக்கமானவனாக ஆனான். பின்னர் சுரங்கப் பாதை குளிர் கொள்ளத் தொடங்கியது. பின் உடம்பு சிலிர்த்து கைவிரல்கள் உறையும் குளிர் சூழ்ந்தது. இப்போது தலைக்குமேல் மரக்கலங்கள் மிதந்து செல்லும் பெருநதியொன்று ஓடிக்கொண்டிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டான். நாகங்களின் நிலத்தடிப்பாதை. மண்ணுக்கு அடியில் புகுந்ததுமே மேலிருக்கும் வாழ்க்கையும் அங்குள்ள பூசல்களும் நெறிகளும் அறங்களும் அனைத்தும் பிறிதொரு காலத்தை சார்ந்தவையாக தோன்றிடும் விந்தையை அவன் உணர்ந்தான். இங்கே சில காலம் வாழ நேர்ந்தால் மீண்டும் மேலே செல்கையில் அங்கிருக்கும் எதனையும் புரிந்து கொள்ள முடியாமல் ஆகலாம். பின்னிரவில் அவன் மேலேறும் படிகளை கண்டு கொண்டான். அதில் ஏறி மேலே சென்று கற்பலகையில் தன் கையிலிருந்த கல்லால் குழு குறியில் தட்டி ஓசை எழுப்பினான். மேலிருந்து பலகை விலகி அங்கு நின்றிருந்த உயரமற்ற தடித்த உடல் கொண்ட பூசகர் அவனிடம் மேலே வருக யாதவ அரசே என்றார். அவன் மேலே வந்ததும் கொற்றவை பீடத்திற்கு பின்னால் இருந்த சிற்பப் பொறியை இழுத்து அப்பலகையை மூடினார். தங்களைக் காத்து 3 ஒற்றர்கள் இங்கு நின்றிருக்கிறார்கள். அவர்களுடன் சென்று தாங்கள் எண்ணி வந்தது இயற்றலாம். ஒவ்வொன்றும் முன்னரே இங்கு ஒருக்கப்பட்டுள்ளது என்றார் பூசகர். சிறுவழி ஒன்றினோடக கொற்றவை ஆலயத்தின் பின்புறம் சாத்யகி வெளியே வந்தான். அவனுடன் வந்த பூசகர் அங்கு பூசகர் தோற்றத்தில் காத்து நின்றிருந்த 3 அழைத்து தங்கள் பணிக்காக இவர்கள் என்று அறிமுகம் செய்தார். அவர்களும் தங்கள் பெயர் சொல்லி அறிமுகம் செய்து கொள்ளவில்லை. தலைவணங்கி தங்கள் பணிக்காக அரசே என்றனர்.
ஆலய முகப்பில் ஏராளமான வீரர்கள் வழிபட்டுக் கொண்டிருந்தனர். பல்லக்குகளும் தேர்களும் ஆலய முற்றத்தில் செறிந்திருந்தன. பின்பக்கம் அந்த இடம் மட்டும் பந்தங்கள் அணிந்து இருட்டாக இருந்தது. அப்பால் நின்றிருந்த புறவிகளை சாத்யகி கண்டான். ஒற்றர்கள் மிகவும் பயிற்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். ஒரு சொல்லும் எடுக்காமலேயே அவர்கள் உரிய அனைத்தையும் விரைந்து செய்தனர். அஸ்தனபுரியின் படைவீரர்களுக்குரிய ஆடையை அவர்கள் அளிக்க சாத்யகி பெற்று அணிந்து கொண்டான். செவிமறைக்கும் தலைப்பாகை அணிந்து கழுத்தில் சால்வையை சுற்றிக் கொண்டதும் அவன் முகத்தின் சிறு பகுதியே வெளித்தெரிந்தது. ஓசையில்லாமல் குதிரைகளிலேறி இந்திரபிரஸ்தத்தின் சாலையை அடைந்தனர். இந்திரபிரஸ்தத்தின் மைய அரண்மனைக்கு தெற்காக அமைந்திருந்த ஓடுவழி அது. ஆனால் அஸ்தனபுரியின் அரச பெருஞ்சாலை அளவுக்கே இருந்தது. ஒப்புநோக்க இந்திரபிரஸ்தத்தின் சாலைகள் துவாரகையின் சாலைகளை விட பெரியவை என்று சாத்யகி எண்ணினான். சாலையின் இருபுறமும் வெண்மாளிகைகள் ஒன்றுடன் ஒன்று நிகர் செய்தபடி அணிவகுத்திருந்தன. விண்ணிலிருந்து நோக்கும் கந்தர்வர்களுக்கு வெண்தந்தத்தாலோ பளிங்காலோ செதுக்கி அடுக்கப்பட்ட சிறு செப்புகள் என்று அவை தோன்றும். அங்கிருந்த கல்லும் மரமும் சுதையும் அவ்வாறு மாளிகையாவதற்கென்றே மண்ணில் தோன்றியவை போலிருந்தன. பழுதற்றவை, ஆகவே ஒன்றுடன் ஒன்று முற்றாக இணைபவை. நோக்க நோக்க அம்மாளிகைகளின் அமைப்பிலிருந்த ஒத்திசைவு வியப்பூட்டியது. மேலும் நோக்குகையில் ஒவ்வொரு மாளிகையும் கொண்டிருந்த தனித்தன்மை மேலெழுந்தது. சாத்யகி செயல் அனைத்தையும் மறந்து சிறுவன் போல விழிமட்டுமாக மாறி சென்று கொண்டிருந்தான். ஆனால் அனைத்து மாளிகைகளும் ஒருவகை இருளில் மூழ்கியிருப்பவை போல் தோன்றின. முற்றங்களில் பந்தங்களும் பிறைகளிலும் பாவைகளிலும் அகல்களும் இருந்தபோதிலும் கூட மேலாடையை இழுத்து முகத்தின் மேலிட்டு தலை குனிந்து துயருடன் அமர்ந்திருக்கும் பெண்களின் நிறை போலிருந்தன அவை. அவற்றில் ஏராளமான மாளிகைகள் முன்னரே கைவிடப்பட்டவை என்றும் அவற்றில் அப்போது அஸ்தினபுரியின் படைவீரர்கள் குடியிருப்பதும் தெரிந்தது. தெருவெங்கும் நெறிந்து கொண்டிருந்த மக்கள் அனைவருமே அஸ்தினபுரியின் படைவீரர்கள் என்று அதன் பின்னரே புரிந்து கொண்டான். வீரர்களுக்குரிய உடையில் படைக்கலங்களுடன் நிறைகளாகவும் கலைந்த சிறுகுழுக்களாகவும் சென்று கொண்டிருந்தவர்கள் இயல்புடை அணிந்து மது அருந்தி உரத்த குரலில் பேசியபடியும் கைவீசி பாடியபடியும் சென்று கொண்டிருந்தவர்கள் அனைவருமே படைவீரர்கள்தான். அங்கு குடிகளே அப்போது இல்லையோ என்ற ஐயம் எழுந்தது. அவ்வளவு பெரிய படையை அந்நகருக்குள் கொண்டு வந்து நிறைப்பதனூடாக ஒரு வகையில் எவரையும் எவரும் அடையாளம் காண முடியாதபடி ஆக்கிவிட்டிருக்கிறார்கள் என்று அவன் எண்ணிக்கொண்டான். ஒருவர் கூட அவர்களை ஏறெடுத்து நோக்கவோ அடையாளம் காண முயலவோ இல்லை. 3 முறை சாலைகளைக் கடந்து வளைந்து மேலேறிச் சென்றனர். நகரத்தின் உச்சியில் அமைந்த இந்திரனின் பேராலயத்தில் விளக்குகள் எரிந்தன. விண்ணிலிருந்து கந்தர்வர்களின் ஊர்தியொன்று இறங்கி முகிலில் நின்றிருப்பது போல் தோன்றியது. மண்ணுடன் எத்தொடர்பும் இல்லாதது போல. நகரம் தன் அனைத்து மாளிகைகளாலும் எழுந்து அதைப் பற்ற முயல்வது போல. அத்தனை மாபெரும் நகரத்தை உருவாக்கினால் பின்னர் அதைக் காப்பதே எஞ்சிய நாளெல்லாம் அவ்வரசன் செய்வதாக இருக்கும் என்று சாத்யகி எண்ணிக்கொண்டான். இந்திரபிரஸ்தம் அதன் பேருருவாலேயே மானுடருக்குரியதல்லாததாக ஆகிவிட்டிருக்கிறது. அந்நகரில் எவரும் நிலைத்து வாழப்போவதில்லை. அவ்வெண்ணம் எழுந்ததுமே அவன் அகம் முழுமையாக எழுந்து ஆம் ஆம் என்றது. ஏன்? அதை விளக்க முடியாது. ஆனால் தன் தகுதிக்கு மீறி மானுடர் உருவாக்கிய எதுவும் நிலைத்ததில்லை. அப்படியென்றால் துவாரகை? அவன் நீள்முச்சுடன் அந்த எண்ணத்தை அகற்றினான். இருமருங்கும் 4 பெருமாளிகைகள் நிறை அமைந்த அகன்ற வீதியொன்றை அவர்கள் அடைந்தனர். அஸ்தினபுரியின் படைத்தலைவர்கள் அங்கே குடியிருந்தனர் எனத் தெரிந்தது. அமுதகலச கொடியும் அங்கு குடியிருப்போரின் குலமுத்திரை கொண்ட கொடியும் இணையாக பறந்தன. மாளிகை முகப்புகளில் தேர்களும் பல்லக்குகளும் புறவிகளும் காத்து நின்றிருந்தன. சாலை நிறைத்து ஒரு படைப்பிரிவு பந்த வெளிச்சத்தில் சீராக ஒளிவிட்ட கவசங்களும் வாள்முனைகளும் வேல்முனைகளுமாக கடந்து சென்றது. பிறிதொரு சாலையிலிருந்து இருளொழுகுவது போல் 20 யானைகள் இரும்புச் சங்கிலிகளின்றி அணிகளேதுமின்றி தெருவுக்குள் நுழைந்து ததும்பி அசைந்து கடந்து அப்பால் சென்றன. முன்னால் சென்ற ஒற்றன், இங்கிருந்து நேராகச் சென்றால் அரச முதன்மை தோழியின் மாளிகை என்றான். அவர்கள் யமுனைக்கரையில் தனி மாளிகையில் குடியிருப்பதாக அல்லவா சொன்னார்கள் என்றான் சாத்யகி. ஆம்,
அங்குதான் இருந்தார்கள். ஆனால் யமுனைக்கரை முழுக்க இப்போது கடுமையான காவல் போடப்பட்டுள்ளது. அங்குள்ள அரச மாளிகைகள் அனைத்திலும் அஸ்தினபுரியின் படைத்தலைவர்கள் தங்கியிருக்கிறார்கள். ஆகவே சில நாட்களுக்கு முன் அரசியின் பெருந்தோழி இந்த மாளிகைக்கு கொண்டு வரப்பட்டார். இங்கு பிற சேடியருடன் அவரும் தங்கியிருக்கிறார் என்றான். அங்கு செல்ல காவல் ஏதுமில்லையா என்று சாத்யகி கேட்டான். ஒற்றன் பெரிதாக தடை இல்லை. முதல் சில நாட்களுக்குப் பின் படைத்தலைவர்கள் இப்பகுதியை மறந்துவிட்டார்கள். அரச பெருந்தோழி எவரென்றும் அவரது இடமென்னவென்றும் இவர்கள் எவருக்கும் தெரியாது. அவர்கள் பித்தெடுத்து நிலைமறந்த முதுமகள் என்று எண்ணுகிறார்கள் என்றான். அவர்கள் ஒவ்வொரு கருநிலவிலும் கோட்டைக்கு வெளியே கொற்றவைக்கு பூசனை செய்வதுண்டு என்று அறிந்தேன் என்றான் சாத்யகி. ஆம், ஆனால் இப்போது இக்கோட்டைக்குள் எவரும் நுழைவதும் வெளியேறுவதும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அக்கொற்றவை ஆலயத்திலிருந்து சிறுசிலையொன்று கொண்டு வந்து இங்கு அரண்மனைக்குள்ளேயே நிறுவப்பட்டுள்ளது. பெருந்தோழி அச்சிலைக்கு குருதிபலி கொடுத்து வணங்குகிறார்கள் என்றான் ஒற்றன். மாயையின் அரண்மனை முகப்பை அடைந்ததும் அவனை அழைத்து வந்த ஒற்றர்கள் முன்னால் சென்று அங்கு காவலுக்கு நின்றிருந்தவர்களிடம் தலைவணங்கி ஏதோ சொன்னார்கள். காவலர்களிடம் அவர்கள் கணையாழி ஒன்றைக் காட்ட காவலர் தலைவன் தலைவணங்கினான். அருகே வந்து சாத்யகியை வணங்கி, இங்கு எங்களுக்கு தங்கள் வரவை குறித்து ஆணை எதுவும் வரவில்லை ஒற்றர் தலைவரே என்றான். சாத்யகி ஒற்றனை நோக்க அவன், இது சற்று முன் வந்த ஆணை. பெருந்தோழி இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என்றபின் அதன் பொருட்டே அஸ்தின்புரியிலிருந்து வந்திருக்கிறார் என்றான். சாத்யகி தன்னிடமிருந்த கணையாழியைக் காட்ட காவலர் தலைவன் தலைவணங்கி அவ்வாறே என்றான். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.